அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். இந்த ஈஸ்டர் நாளிலே உங்களுக்கு முதலாவது என்னுடைய ஈஸ்டர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். ஆமென். அதை நாம் கொண்டாடுகிற நாள். இதிலும் கூட இன்னைக்கு ஒரு சில காரியத்தை சொல்லுகிறேன். மத்தேயு 28:5-6 தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அப்போ உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம். ஆனால் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, அந்த ஸ்திரீகள் இயேசுவின் சரீரத்துக்கு பர்ஃப்யூம் போடுறதுக்காக வராங்க. பார்த்தீங்கன்னா கல் புரட்டப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்பொழுது தூதன் சொல்லுகிறான், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். எவ்வளவு பெரிய நற்செய்தி பாருங்க. இன்னைக்கு நம்ம உலகம் பூரா இந்த வசனத்தை வச்சுதான் இன்னைக்கு பிரசங்கமே ஓடிட்டு இருக்கு. அந்த நற்செய்தி ஒரு தூதன் சொன்னான். நான் நம்புகிறேன், தேவன் தம்முடைய தூதர்களை நமக்கென்று சில நற்செய்திகளை அறிவிக்கவே அனுப்பி இருக்கிறார். ஆமென். இயேசுவின் பிறப்பையும் பாருங்க, தூதன் தான் வந்து சொல்றான். இயேசுவின் உயிர்த்தெழுதலையும் பாருங்க, தூதன் ஏஞ்சல் வந்து சொல்றான், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆமென். அப்ப இன்னைக்கு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்றேன் ஒரு ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி. அடுத்தீங்க பாருங்களேன், இயேசு சிலுவையிலே மரித்தார். எல்லாமே நமக்காக பாடுபட்டார், சாபமானார், எல்லாமே தரித்திரரானார், அப்புறம் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். இதெல்லாம் அங்கே நடந்தாலும் உயிர்த்தெழுதல் என்று ஒன்று நடக்கவில்லை என்று சொன்னால் இது எதுவுமே எஃபெக்ட் ஆயிருக்காது இல்லையா? அப்ப சிலுவையின் ஒரு முடிவு எங்க வருதுன்னா, உயிர்த்தெழுதலிலே. இன்னைக்கு இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்று நாம் நம்பி அந்த சத்தியத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், அவர் உயிர்த்தெழுந்தபடியால் நமக்கு ஒரு புதிய துவக்கம், ஒரு புதிய வாழ்க்கை கிடைத்தது இல்லையா? அதனாலதான் நம்ம சொல்றோம், கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டி, பழையவைகள் ஒளிந்து போயின. சிலுவையில் அவர் எல்லாம் மரித்தார், பாடுபட்டார், நமக்காக நம் சார்பில் மரித்தார். ஆனால் உயிர்த்தெழுதலே எல்லாம் புதிதாயின. எனவே நாம கிறிஸ்துவின் மரணத்திற்குள்ளாக இணைக்கப்பட்டிருப்போம் என்றால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அப்போ ஒரு புதிய வாழ்க்கை கிடைத்தது. அதனாலே அடுத்து என்ன கிடைத்தது? ஒரு புதிய அடையாளமே கிடைச்சிருச்சு பாருங்க. இப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறோம். ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுத்தார். அப்ப கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்தது, புதிய ஒரு அடையாளத்தை கொடுத்தது. அது மாத்திரமல்ல, ஆளுமை, புதிய ஆளுமை. ஆதாம் இழந்து போன ஆளுமையை இன்று இயேசுவின் உயிர்த்தெழுதல் நமக்கு திரும்ப கிடைக்கப்பட்டது. எனவே இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆமென். அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த உயிர்த்தெழுதலினாலே நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைத்திருக்கிறது, புதிய அடையாளம் கிடைத்திருக்கிறது, புதிய ஆளுகை கிடைத்திருக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம். உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்கு இருக்கிறது. புதிய வாழ்க்கை வாழுவோம், புதிய அடையாளத்தை பெற்றவர்களாய் வாழுவோம், ஆளுகை செய்கிறவர்களாய் இருப்போம். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.